நீ எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குற. நான் உனக்கு 1 மணி நேரம் கூட அவகாசம் தர மாட்டேன். எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. ஏன் உண்மையை நிரூபிச்சிருவேன் பயமா? ஏய், யாருக்கு பயம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் உங்களையெல்லாம் பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? அப்புறம் என்ன, டைம் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனே, இவனால நம்மள ஒன்னும் கிழிக்க முடியாது அவனே. 24 மணி நேரம் தானே, கொடுத்து பாப்போம். என்ன பண்றான்னு தான் பாப்போமே. அப்படியா சொல்றீங்க? ஆமாட்டா அவனே. பார், உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அப்படி உன்னால நிரூபிக்க முடியாம தோத்து போயிட்டா என்ன பண்ணுவ? நான் தோக்க மாட்டேன். நியாயம் எங்க பக்கம் இருக்கு. தம்பி, சும்மா ஜகாலாம் வாங்காத. தோத்துட்டா என்ன பண்ணுவ சொல்லு. தோத்துட்டா நீங்க கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு நாங்களாம் இங்க இருந்து போயிடுறோம். மாப்ள, என்ன பேசுறீங்க? இவன் ஒரு ஃப்ராடு. இவனுக்காக நாம ஏன் வீட்டை காலி பண்ணணும்? வேணாம் மாப்ள, நாம லீகலா எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இல்லத்தா, அந்த பத்திரம் போலின்னு நான் நிரூபிக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. மாப்பிள, எனக்கு என்னமோ இது விஷப்பரிச்சோன்னு தோணுது. வேணாம் மாப்பிள, கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. இல்ல மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, இது உங்க வீடு. நீங்க இங்கதான் இருக்கணும். இங்க இருந்து நீங்க எங்கேயும் போக கூடாது. பாத்துக்கலாம் அத்தை. தம்பி, நீ 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்க. இப்ப மணி 10. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும். சரியா? பெரியவங்கள, இதுக்கு நீங்க எல்லாரும் தான் சாட்சி. நாளைக்கு இந்த தம்பி ஏதாவது மாத்தி பேசுனா நீங்க தான் எனக்காக பேசி இந்த வீட்டை வாங்கி கொடுக்கணும். புரியுதா? சிவனாண்டி, தம்பி சொன்னபடி நடந்துக்குவாரு. நம்ம எதுவும் பேசுற அளவுக்கு வச்சுக்க மாட்டாரு. சரி, பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. கொடுங்கம்மா. இந்தப்பா. டிரைவர் தம்பி, இனி உனக்கு வெறும் 24 மணி நேரம் தான். ஞாபகம் வச்சுக்கோ. சித்தப்பா, போலாம்.